கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது நாள் வரை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள் தான். சனி பயிற்சியை பெரிதும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பிரமாதமாக அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் போனதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துக்கு வந்து விட்டது. ஜென்ம குரு வன்ம குருங்கிறது இந்த இடத்தில் ஒத்து வராது. ஏன்னா பாக்யாதிபதி லக்ன கேந்திரங்களில் வந்து ராசி கேந்திரங்களில் உச்சமடையக்கூடியது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் அப்படிங்கிற முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. இது எப்படி பார்த்தாலும் பிளஸ் பாயிண்ட். இதுல மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கூடுதலாக நான் சொல்வது போல் இருக்கும். ஆனால் நான் யாரையும் பாதிப்பதற்கோ யாருடைய மனதையும் நோகடிப்பதற்கோ இல்லை பயமுறுத்துவதற்கோ கூட நான் சொல்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாம் ஏதாவது தவறுகள், கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் இதெல்லாம் வேணும்னு செய்யலை, அவ்வளவு பிரச்சனையில இருந்தோம். அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இன்னும் முடியல அப்படின்னா அது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். இந்த விஸ்வரூபம் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை டென்ஷன் படுத்தும், நம்மை தோல்வி அடைய வைக்கும், அவமானப்பட வைக்கும். எப்போ வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் 2 அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் வரை. ஏன்னா இங்க செவ்வாய்ங்கிறது 10ஆம் இடம், தொழில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ தொழிலில் நம்மை களங்கப்படுத்த, நம்மை அவமானப்படுத்த சொல்லலாம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது வரும்பொழுது எப்படி வரும்னா, நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுப்பது போல், ஒரு பேரானந்தத்தை கொடுப்பது போல் நம்மை நன்றாக தூக்கிவிடும். ஒரு 10வது மாடிக்கு லிஃப்ட் இல்லாமல் ஒரு நிமிடத்தில் நம் மேலே போய் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ, அதை போல் நம்மை பேசியே 10வது மாடிக்கு கூட்டி சென்று விடுவார்கள். அப்புறமேட்டு நாம் அங்கிருந்து விழப்போகிறோம் அப்படிங்கிறது விழுகக்கூடிய அந்த நேரத்தில் தான் தெரியும். விழுந்ததற்கு பிறகு இந்த பதிவை சொன்னால், சார் நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நீங்கள் சொல்வீர்கள். அதனால் தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை சொல்கிறோம்.